ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 8வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியின் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நாம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியே பெறுவோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சுதா சிந்தோர் மத்யே சுரவிடபி வாட்டி பரிவ்ருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாஹாம் கதிச்சன சிதானந்தலஹரீம். இந்த ஸ்லோகத்துக்குரிய தமிழ் விளக்கம். அம்பிகையே, அமுதக்கடலின் இடையே கற்பகத் தருக்கள் சூழ்ந்த இரத்தின தீவில் கதம்ப மர தோட்டத்தின் நடுவே சிந்தாமணி கற்களால் அமைந்த மாளிகையில் பரம மங்களமான திரிகோண வடிவிலான கட்டிலில் சிவ தத்துவமான இருக்கையில் அமர்ந்திருந்தபடி பேரானந்தப் பெருக்காய் அலைமோதும் உன்னை தியானிக்க சில புண்ணியாத்மாக்களால் மட்டுமே இயலும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், அமிர்த கடலின் மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு சிந்தாமணி என்னும் ஒரு வகை இரத்தினத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மணித்வீபம் என்னும் அரண்மனையில் அந்த புறத்தில் பரமசிவனுடைய மடியில் ஆனந்த சல்லாபத்துடன் சயனித்திருக்கும் அன்னையே, உன்னை வணங்குபவர்களே உயர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். அனைத்து முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் சிறைவாசத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக மிளகு அன்னமும் பாயசமும் படைத்து வழிபட வேண்டும். இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.